Hi friends, welcome to Nithra YouTube channel. இதுவரையிலும் Nithra YouTube channel subscribe பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் கிராமரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு யூசேஜ் ஆஃப் கேன் அண்ட் குட். ஆங்கிலத்தில் கேனையும் குட்டையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேன் குட் இது ரெண்டையும் பார்க்குறதுக்கு முன்னாடி எபிலிட்டி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். எபிலிட்டி அப்படின்னா திறன், அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற திறன். ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸில் கேன் அண்ட் குட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கேன் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் எபிலிட்டி. அதாவது தற்போதைய நடக்கிறது அல்லது ஃப்யூச்சரில் நடக்கிறத பற்றி கூறுறது தான் கேன் அப்படின்னா முடியும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதாங்க. கேன் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சப்ஜெக்ட் ப்ளஸ் கேன் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். இந்த இடத்துல சப்ஜெக்ட் நமக்கு தெரியும், கேன் ப்ரெசன்ட் வேர்ப் என்னங்கிறது தெரியும். இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ கேன் வின் த மேட்ச். என்னால் போட்டியில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதாங்க. இந்த இடத்துல வெற்றி பெற முடியுங்கிறது ஒரு திறன். இந்த திறனை சொல்கிறனால இங்கே கேன் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், we can manage the project. அதாவது எங்களால் இந்த ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதாங்க இதோட மீனிங். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், தே கேன் கம்ப்ளீட் த ஒர்க் நவ். அவங்க ஒர்க்கை இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஷீ கேன் ஸ்பீச் இங்கிலீஷ். அவள் ஆங்கிலம் பேசுவாள், அவளால் ஆங்கிலம் பேச முடியும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஐ கேன் சிங் வெல். என்னால் நன்றாக பாட முடியும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இப்போ பார்த்த எல்லா எக்ஸாம்பிளையும் அதோட எபிலிட்டி, முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்குறோம். அதாவது கேன் யூஸ் பண்ணால் முடியும் அப்படிங்கிறது தாங்க மீனிங். நெக்ஸ்ட்டு குட்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, குட் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் பாஸ்ட் எபிலிட்டிஸ். அதாவது ஆல்ரெடி முடிஞ்ச ஒரு இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு குட் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் குட் ப்ளஸ் பாஸ்ட் வேர்ப் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ குட் வின் த லாஸ்ட் மேட்ச். கடைசி மேட்சை நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு முடிஞ்சதை சொல்கிறது தான் இதோட மீனிங். இந்த இடத்துல வேர்ன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அது தப்பு. ஏன்னா குட்டுங்கிறது பாஸ்ட், அதனால் இந்த இடத்துல வின் தான் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், we could manage the problem yesterday. நேற்று நாங்கள் இந்த ப்ராப்ளமை மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், they could complete the work last week. போன வாரமே அவங்க இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், he could speak English on the stage yesterday. நேற்று ஸ்டேஜில் அவங்க இங்கிலீஷ் பேசினாங்க அப்படிங்கிறது தான் இதோட தமிழ் மீனிங். he could sing well in the last competition. கடைசியாக நடந்த காம்படிஷனில் அவங்க நல்லா பாடினாங்க அப்படிங்கிறது தான் இதோட தமிழ் மீனிங். இதுலேயும் எல்லாமே முடிஞ்சுது, எல்லாமே செய்ய முடிஞ்ச திறனை பற்றி சொல்கிறதாங்க குட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வரலும் பார்த்ததை வச்சு நம்ம கேனும் குட்டும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம். கேன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் எபிலிட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். குட்டு பாஸ்ட் எபிலிட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். அதாவது ஆல்ரெடி செஞ்சு முடிஞ்சதை பற்றி சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.